முருங்கைக்கீரை சட்னி செய்யலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, சின்ன வெங்காயம் 1 கப்பு, வரமிளகாய் 6, 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தக்காளி 4, ஒரு துண்டு புளி, சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை 1 கப்பு, கொத்தமல்லி. ஆயிலே முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு, ஆற வச்சிடலாம். ஜாரில் சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். சட்னியை அரைச்சாச்சு, கிண்ணத்தில் சேர்த்துருவோம். உப்பு கலந்து விட்டாச்சு. பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு வரமிளகாய், கறிவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.